ஹாய்டா. ஆம், ஆர்எம்எஃப்எஃப் பூனபார்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். தென் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வீது போலீஸ் மாமா மாமா பையன் அந்த எஃப்எஃப் கேட்குறீங்க. நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். அந்த ஃபோட்டோக்கு எனக்கு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஃபோட்டோக்கா அதில் இல்லை, சாங்ஸுக்கா தெரியல. நான் அதில் மோஸ்ட்லி சாங்ஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். எதுக்குன்னு தெரியல, ஃபுல்லாமே ஸ்ட்ரைக் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ தான் நினைக்கிறேன். அதனால தான் நான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் என் வாய்ஸ் கொஞ்சம் அப்போது ஒரு கேவலமாக இருக்கும். இப்போவும் அப்படி தான் இருக்குது. தென் அந்த எஃப்எஃப் எனக்கு மைண்டில் இல்லை. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த எஃப்எஃப்ஏ நான் ஒரு மினி சீரீஸ் மாதிரி நான் போடுறேன். முதல்ல எல்லாம் முடியட்டும், போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். அது அந்தளவுக்கு நல்ல ஸ்டோரியாக எனக்கு தெரியல. ஏன் அதை டெலீட் பண்ணியும் அது போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர் இருக்கும். இன்னமும் அதை கேட்டுட்ருக்கீங்க. டெலீட் பண்ண அந்த செகண்ட்லேருந்து இன்ன வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் போட்டுடுறேன், ஒரு மினி சீரீஸ் மாதிரி போட்டுடுறேன். என் மைண்டுக்கு அது ஞாபகம் வந்த உடனே கண்டிப்பாக போட்டுறேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். பொண்ணு பாத்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். ஆரம் உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவன் கண்ணையை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு புரியல. எப்போவுமே உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்ட இப்போ இது பண்ணால் உங்களுக்கு ஓகே, ஓரளவுக்கு புரியும். தென் இது என்னன்னு உங்களுக்கு புரியல. அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த டைம் உங்கள் அம்மா நீங்கள் கிஸ் பண்ணுறத பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ திரும்பி நின்றுட்டு ஆரம் ஆரம் இது மாதிரிலாம் பண்ண மாட்டால? ஏன் 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 இதை ரிச்சுவல்ஸ் வேலை செய்யுது. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? அம்மாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க கையில் பேக் இருக்குது. அதை பிடிச்சிட்டு பதட்டமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி உங்களை பார்க்கவே இல்லை. இந்த டைம் லின் வரா. ஆரம்ப காணும், உங்களையும் காணும். சம்திங் ஒரு டவுட் வந்திருக்கும். அந்த கோவிலையும் சுற்றி தேடும் போது ஒரு கார்னரில் அந்த ரூமுக்கு வெளியே உங்கள் அம்மா நின்றுட்டுருக்காங்க. ஓகே, இங்கே தான் எங்காவது இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு லின் வரும்போது உங்கள் அம்மா, லின் இங்கே என்ன பண்ணுற? என்ன அவங்க பொண்ணை அப்படி பண்ணியும் என்கிட்ட உங்களை சிரிச்சுட்டே பேசுகிறாங்க. குடும்பமே என்ன வியாடாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறா. லின் இங்கே என்ன பண்ணுற? இங்கெல்லாம் வர வேண்டாம், வப்பலாம். அவளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கே வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. பதட்டமாக இருக்காங்க. இந்த டைம் ஆரம்புக்கு கால் வருது. லின் தான் கால் பண்ணுறா, காணும் அப்படி சொல்லிட்டு. அந்த சவுண்டு கேட்டு அதில் டிஸ்டர்ப் ஆகிட்டு ஒரு லிப்ஸை விட்டுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களுமே அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் சரி போட்டுட்டியா? ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. என்னன்னு தெரியல. தாண்டி போட்டுக்கிட்டியா? போடலாமா? உங்களை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு நைட்டு உங்ககிட்ட பேசணும். தூங்கிட்டாதான். அப்புறம் ரூம் டோரை லாக் பண்ணக்கூடாது, புரியுதா? தலையாட்டுறீங்க. போகலாம். முன்னாடி நடந்து போகிறான். ஆரம் பின்னாடியே வரீங்க. ஆரம்ப பார்த்துட்டே நடந்து வரீங்க. என்னன்னு தெரியல, ஒரு ஹாப்பி ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரி இருக்கு. ஆரம் மொபைலை பார்த்துட்டே உங்கள் முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்கான். லின் தான் கால் பண்ணியிருக்கா, இவன் எதுக்கு கால் பண்ணா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு தான் கோவில்களை வந்துட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். அவன் பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க. அந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது உங்கள் சாரி அதை பிடிச்சிட்டு ஏறும்போது ஒரு நிமிஷம் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கத்து கீழே இறங்குறான். நீங்கள் உள்ளே வரீங்க இல்லையா? ஸோ உங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. ஆரம் கூட வந்துட்டுருக்கீங்க. லின் இருக்கா? ஓகே, இவ இருக்கா? ஒயின் எங்கத்து தனியாக கூட்டிகிட்டு போயிடணும், முதல்ல வரட்டும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா ஆரம் கீழே இறங்கியிருப்பான் இல்லையா? சரி, ஓகே, உங்கள் கை பிடிச்ச ஸ்டெப்ஸில் ஹெல்ப் பண்ணுவான் ஏறுறதுக்கு அப்படி திங்க் பண்ணும்போது ஆரம் உங்கள் பேக்கில் இருந்து உங்கள் ஹிப்பு பிடிச்சி ஒரு பேபியை தூக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி தூக்குறான். உங்கள் அம்மா அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. லின்னுக்கெல்லாம் இப்போ இங்கே என்ன நடக்குது சுத்தமாக தெரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்ணை கிரிப்பாக முடிக்கிட்டீங்க. உங்கள் சாரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. அவன் உங்களை அப்படியே தூக்கி மேலே நிற்க வச்சுட்டேன். இப்படி இறங்கும் போது தான் உங்கள் சாரி ரிமூவ் ஆச்சா?
அவனையே பார்த்துட்ருக்கீங்க. லின் அந்த மாதிரி பண்ணியிருப்பா, சொன்னால் கோவம் வரும் இல்லையா? எதுவுமே சொல்லாமல் தலையாட்டுங்க. சரி போ. ஒரு ஷையில் அப்படி நடந்து போகிறீங்க. இந்த நேரத்தில் உங்கள் அம்மா பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. நீங்கள் ஒரு ஷையில் எங்கே போகிறது தெரியாமல் நடந்து வரும்போதோ உங்கள் முன்னாடி உங்கள் அம்மா இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் நிற்கிறீங்க. பட் அவங்க முறைச்சிட்டே இருக்காங்க. ஏன்னு தெரியல. அவங்க பக்கத்தில் லின் நின்றுட்டுருக்கா. அவளும் உங்களை முறைக்கிறா. மா பேக் எடுத்துக்கிட்டிங்களா? நீ காருக்கு போ. இப்போ தான் அப்பாவை அனுப்பிவிட்டான். பாட்டி அங்கே தான் இருக்காங்க. நீ கிளம்பு. எதுவுமே பேசலை. அங்கேருந்து நடந்து போகிறீங்க. இது லின்னுக்கு எப்படி என்ன ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க, எப்படி உங்கள்கிட்ட பற்றி கேட்குதும் எதுவுமே இவளுக்கு புரியல. அவள் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஆரம் ஃபோன் பேசிட்டான். ஃபோன் பேச தானே போயிருப்பான். இப்போ வரான். வரும்போதே அவனுக்கு மைண்டு ஃபுல்லாக உங்கள் மேலே தான். அவன் கண்ணு உங்களுக்கு தான் தேடுது. அவங்க அம்மா நின்றுட்டுருக்காங்க. பக்கத்தில் லின்னு இருக்கா. அதை கூட கண்டுக்காம கா வயனங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன். இப்படி லின்னு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணு. சரி ஓகே, நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். தென் அம்மா ஏன் இவ்வளோ கூப்பிடுறாங்க? இப்பயும் நான் அவங்கள பார்த்துட்டு தான் வரேன். என்னை பார்க்க கூட மாட்டேன்றாங்க. அவங்களால காரில் ஏற முடியல. காரில் ஏற ஹெல்ப் பண்ணி அவங்கள உள்ளே உட்கார வைக்கலாம் ட்ரை பண்ணுறேன். அவங்க கையை தட்டி விட்டுட்டாங்க. ஏன் என்னாச்சா? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ லேனு கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டு வா. ஆரம்பம் லேன்னு பார்க்குறான். அவள் ஒரு மாதிரி தான் ஒரு கோவமா ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. பட் ஆரம்புக்கு பிடிக்கல. சரி ஓகே, உங்கள் அம்மா சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போகலாம். ஃபைனலாக உங்களை பார்க்கலாம் ட்ரை பண்ணுறான். சுற்றி பார்க்குறான். நீங்கள் இல்லை. சரி ஓகே, இவளை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம். லேன் போகலாமா? அவ்வளோ தலையாட்டா. நெக்ஸ்ட்டு 2 பேரும் ஆரம் காரில் இருக்காங்க. ஆரம் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். லின் மைண்டுக்குள்ளே ஓடுறதெல்லாம் உண்மையாகவே இவன் நம்மளை கல்யாணம் பண்ணுறோம் அந்த ஐடியாவில் இருக்கானா இல்லையா? பட் அவங்க 2 பேரையும் பார்க்கும்போதும் ஏதோ வியர்டாக இருக்கு. அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஹிப்பில் கை வச்சா அவன் தூக்கி விட்டுருப்பான் இல்லையா? அது அவன் மைண்டுக்குள்ளே ஓடுது. இங்கே ஆரம் ட்ரை பண்ணிட்டே எப்படி இவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும்? இந்த மேரேஜை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அவனுக்கு தெரியாமல் அவன் மைண்டுக்குள்ளே அதுதான் ஓடுது. இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா ட்ரைவ் பண்ணுறாரு. உங்கள் அம்மா முன்னாடி சீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. நீங்களும் பாட்டியும் பின்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு ஷையாக ஹாப்பியில் வந்துட்டுருக்குங்க. உங்கள் அம்மா மிரர் வழியா உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணிவிட்டு அப்படி இருக்கீங்க. அவங்களுக்கு புரியல. இது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே கிடையாது. இன்றைக்கி பார்த்தது என்னமோ புதுசாக இருக்குது. அவங்களுக்கு இதுவே பதட்டமாக இருக்குது. ஒருவேளை ரிச்சுவல்ஸ் வேலை செய்தா அப்போது லின்னுக்கும் ஆரம்புக்கும் கல்யாணம் ஆகாதா? அப்படியே திங்க் பண்ணிட்டு வராங்க. அவங்க அப்பாவுக்கு எதுவுமே தெரியல. பட் சைலண்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. உங்கள் பாட்டி இந்த ரிச்சுவல்ஸ் ஆரம்புக்கும் லின்னுக்கும் தான் நடந்திருக்கு. எப்படியாவது இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படி திங்க் பண்ணியிருப்பாங்க. பட் இதுவே நடந்துருச்சு. என்ன பண்ணுறது தெரியல. அப்போது வயனை ஆரம்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதா? அப்போது நம்மளுக்கு மட்டும் தான் இந்த ஆசைலாம் இருந்திருக்கு. ஆரம்புக்கு வயனுக்கு இவளுக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. யாருக்கும் இதெல்லாம் தோணவே இல்லை. இதை ரிச்சுவல்ஸே முடிஞ்சிருச்சு. இந்த மேரேஜ் இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வெளியே சொல்ல முடியல அவங்களால. யாருக்கிட்டேயும் பேசவும் மாட்டேன்றாங்க. யார் பேசினாலும் எரிஞ்சு விழுறாங்க. சைடில் தானே நீங்கள் அவங்க பக்கத்தில் தானே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே சைடு அவங்கள திரும்பி பார்த்தா நீங்கள் தான் ப்ளஷ் பண்ணிட்டு வரீங்களே. நம்மளை தவிர எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்போது நம்ம மைண்டுக்குள்ளே தான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி இருக்குல்ல. அப்படி திங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே அவங்க ரூம்குள்ளே போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் அப்பாவும் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு ஒர்க் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டாரு. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் சோஃபாலே உட்காந்து திங்க் பண்ணிவிட்டு எழுந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் அம்மா உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. வயன் எழுந்துரு.
நீங்கள் உங்கள் பெட்டில் படுத்துட்டு மொபைல் நோண்டிட்டு இருந்திருப்பீங்க. எழுந்துட சொல்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிற மாதிரி எழுந்து உட்காருறீங்க. அவங்க ஒரு பேக் எடுத்து அதுக்குள்ளே உங்கள் திங்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு, நீங்கள் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ், உங்கள் புக்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து உங்கள் முன்னாடி பெட்டில் வச்சுட்டு கிளம்பு. எங்கம்மா? ஏய், நீ ரீசெண்டாக ஏதோ ஹாஸ் ரீசெண்டாக என்னைக்கு ஒரு 2 டேஸா 3 டேஸுக்கு முன்னாடி ஹாஸ்டல் போகிறேன்ல. ஸோ ஹாஸ்டல் கிளம்பு. ஒன்றுமே புரியல. திடீர்னு வந்து ஹாஸ்டல் கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஏம்மா திடீர்னு? ஏன்னா பிகாஸ் நீ பண்ணுற ப்ராப்ளம் அப்படி பார், சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாது, புரியுதா? என்று கிளம்பு. ஹாஸ்டல் போகிறேன்னு சொன்னல, கிளம்பு. ஆனாம்மா அம்மா, இந்த நேரத்தில் அவங்களாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருப்பாங்கம்மா. நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டேன். ஸோ நீ கிளம்பு, கரெக்டாக இருக்கும். ஆனால் ஏம்மா திடீர்னு? ஏம்மா அப்படி? சொல்கிறது கேளு பயன். சரி சரிம்மா. ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம். சரி, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஹாஸ்டலா? ஐயோ, மாற்றி மாற்றி சொல்கிறேன். சரிம்மா, நான் ஹாஸ்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் எடுத்துட்டு மாமா எங்க அவரை பார்த்துட்டு போயிட்டுமா. ஏய், அவனுக்கு எப்பவுமே நீ தான் கிடையாதான், புரியுதா? அவன் லின்னு ட்ராப் பண்ண போயிருக்கான், வர லேட் ஆகும். இப்போதான் புரியுது அந்த பொண்ணு ட்ராப் பண்ண போயிருக்கான்னு. சரிம்மா. மாமா வந்துட்டோனே நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டுமா. அவன் வந்தால் கண்டிப்பாக உங்களை விட மாட்டான். அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இங்கே கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கேப் புக் பண்ணிட்டான். வெளியே நிற்குது, வா. பேக் எடுத்துகிட்டு முன்னாடி நடந்து போகிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆரம் நைட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? சரி, ஓகே, ஒர்க் போயிருக்காரு போல், அப்படி தான் திங்க் பண்ணியிருப்பீங்க. என்ன ட்ராப் பண்ண போயிருக்கான். சரி, என்னமோ பேசணும்னு சொன்னான். என்ன பேசணும் கேட்டுட்டு ஏன் நம்மளை கிஸ் பண்ணா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி தான் திங்க் பண்ணியிருப்பீங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா இப்படி கூப்பிடுறாங்க. சரி, ஓகே, நீங்கள் ஹாஸ்டல் போகிறீங்களா? ஓகே, ஹாஸ்டல் போகலாம். பட் ஆரம் என்னமோ சொல்லியிருப்பான் இல்லையா? ஃபைனலாக அதை கேட்டுட்டு போயிடலாம் அப்படி தான் தோணுது. பட் உங்கள் அம்மா கேபில் உங்கள் பேக்லாம் கொண்டு போய் வச்சுட்டு கீழே இருந்தே கத்துறாங்க. வயன் வந்தியா? தோ வந்துட்டம்மா. நீங்கள் வெளில வரீங்க, கேப் நின்றுட்டுருக்கு, டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஏறு. நான் மாமா வந்த உடனே அவர்கிட்ட பேசிட்டு போயிடுறேம்மா. உள்ள ஏறுன்னு சொன்னேன். அம்மா ப்ளீஸ், ஒரு 5 மினிட்ஸ். உள்ள ஏறுவாயான். நான் சொல்கிறத கேளும்மா. பொலான்னு வந்துட்டாங்க. உள்ள ஏறுன்னா என்னடி கதை அழுந்துக்கிட்டு இருக்க? ஏன் அவன் வந்தால் உன்னை அனுப்ப மாட்டான்னு அவன் வரணும்னு சொல்லிட்டு இருக்கியா? மாமா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னார். அதான் ப்ளீஸ்மா, ஏன் அப்படி பண்ணுறேன்? ஒரு 5 மினிட்ஸ். அரைகிற மாதிரி கை எடுக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையை உள்ள உட்காரலன்னு வையன், வரைஞ்சிருவான். போ. அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. உள்ளே போய் உட்காந்துக்கிட்டீங்க. சின்ன வயசில் அடிச்சது உங்கள் அம்மா. அதுவும் நீங்கள் ஏதாவது குட்டி குட்டி சேட்டை பண்ண அடிப்பாங்க. பட் இப்போ அடிச்சிட்டாங்க. உங்கள் அம்மாவே ரொம்ப பாவமாக பார்க்குறீங்க. அவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. உங்களை பிரிச்செல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஒருத்தருன்னு அவங்கக்கிட்ட விளையாடிட்டு அப்படி தான் இருப்பீங்க. பட் ஒரு மேரேஜ் முடியட்டும், அது வரைக்கும் தான் அப்படி திங்க் பண்ணிட்டோம். அவங்க உங்களை கேபில் ஏற்றி அனுப்பி விட்றாங்க. அந்த வண்டியை எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான். உங்கள் ஃப்ரெண்ட் கிட்டலாம் அழுந்து புலம்பிகிட்ருக்கீங்க. அவனுங்கள ஹக் பண்ணிவிட்டு அம்மா அடிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. அவங்க நீங்கள் மேரேஜ் சாரீ அந்த ஜுவல்ஸ்லாம் அப்படியே தான் போட்டுட்ருக்கீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீ எங்கே ஃபங்க்ஷன் போயிட்டு வரேன்னு நினச்சேன். உங்கள் மாமாவுக்கு கல்யாணமே ஆகிடுச்சா? வாய் மூடு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் மாமா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. அழுதுகிட்டே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த சாரியில் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படி ஆரம் சொல்லியிருப்பான் இல்லையா? அது என்னமோ அவங்க ரிப்பீட்டடாக அவங்க காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கு. சேம் டைம் உங்கள் அம்மா அடித்ததும் ஞாபகம் வருது. எதுக்கு அம்மா இப்படி நடந்துக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியல.
எப்படி டைம் போயிட்டே இருக்கு. நைட்டு ஒரு 10 இருக்கும். அவன் அந்த லின்னை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு மார்னிங்லேருந்து ஆஃபீஸ் போகல இல்லையா. ஏதோ சின்ன சின்ன மேனேஜ் ஒர்க்லாம் பண்ணிட்டோம். ரொம்ப ஆர்வமாக வீட்டுக்கு வரான். காரில் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கி வந்திருக்கான். அதெல்லாம் எடுத்து பேக்கெட்குள்ளே வச்சுக்கிட்டே பொண்டாட்டியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சாக்லேட் கொடுத்து கூல் டவுன் பண்ண வேண்டியதுதான் அப்படி சொல்லிட்டு கார்லேருந்து இறங்குறான். அவனுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். கார் சவுண்ட்லாம் அவங்க அம்மாவுக்கு கேட்குது. ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. ஆரம் இப்போ தான் உள்ளே வரான். ஏன் டைம் ஆச்சு? என்ன தூங்காமல் இருக்கேன்? இல்லை தூக்கம் வரல. சரி ஓகே சொல்லிவிட்டு அவனும் ரூமுக்கு போயிட்டான். பட் உங்கள் ரூமுக்கு வரணும். ஹால்லே உட்காந்துட்ருக்காங்க. இந்த டைமில் ஏன் அவன் ரூமுக்கு போனான் கேட்டால் ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டான். உங்கள் ரூமுக்கு வந்துடுவான். என்னமோ தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. அவன் ரூமில் இருக்கான். கோட்டை ரிமூவ் பண்ணுறான். ஏன் அவன் தூங்காமல் இருக்கா? இப்போ எப்படி ஒயன் ரூமுக்கு போகிறது? ஐயோ ஒயன் வர தூங்கிட்டு இருப்பாளா அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் கழட்டி வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டூர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்தா இன்னும் உங்கள் அம்மா அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. சரி ஓகே பசின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அவளை எப்படியாவது உள்ள ரூம்க்குள்ள அனுப்பிட்டு அதுக்குள்ளே போய் பொட்டாட்டியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு வெளில வரான். உங்கள் அம்மா கிட்ட வந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. உனக்கு பசிதா? சாப்பாடு எடுத்துக்கோவா? ஒயின் சாப்பிட்டாளா? என்னதுக்கு சாப்பிட்ருப்பாளா? நீ பார்க்கலையா? கூப்பிடு ஒயனை. சொல்ல மறந்துட்டேன். ஒயன் வீட்டில் இல்லையா அப்படி சொல்லிட்டு சட்டனாக அவங்க அம்மாவை பார்க்குறான். எங்கே போயிட்டா? அதுவும் இந்த நேரத்தில் அப்படி சொல்லிட்டு வால் கிளாக்கு பார்த்தா 11 o'clock ஆகுது. நைட் டைமா? இந்த டைம் எங்கே விட்டாவல? பக்குன்னு ஆகுது. நீங்கள் தான் ஒரு வாட்டி குடிச்சிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? ஓகே உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து எங்கேயாவது போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இந்த டைம் எங்கே அனுப்புனா? என்ன கேட்காம யார் கூட போயிருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? ஏன்டா அப்படி கத்துற? ஃப்ரெண்டும் கூடலாம் போல. அவள் ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தால, போட்டு அனுப்பி விட்டுட்டான். பக்குன்னு ஆகி போயிடுச்சு அவனுக்கு. ஹாஸ்டல் போயிருக்காளா? யாருக்கிட்ட நீ அவ்வளோ அங்கே அனுப்புன? யாரடா கேட்கணும்? அவள் அம்மா அண்ணா. நான் அனுப்புகிறேன், உனக்கு என்ன? ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் உங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தா அது ஆரம் தான் எடுப்பான். ஆரம் மீறி உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ யாரோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. சைலண்ட் ஆகிட்டான். அக்கா விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதா? வாயினங்க விளையாடலடா, ஹாஸ்டல் போகணுன்னு அவன் தான் சொன்னான், அனுப்பி விட்டுட்டான். திங்ஸை தள்ளி விடுறான். காதை முடிக்கிட்டாங்க. என்னடா பண்ணுற முட்டா? எல்லாத்தையும் இப்படி தள்ளி விட்டு உடைக்கிற? எங்க ஹாஸ்டல் அனுப்பிவிட்டேன்னா எந்த ஹாஸ்டல் என்ன ஏது எதுவுமே தெரியாம இந்த டைம் எங்க அனுப்பிவிட்ட? அப்படி சொல்லும் போது தான் நீங்கள் ஒன் டைம் அவங்ககிட்ட கேட்டிருப்பீங்க இல்லையா, ஃப்ரெண்டு ஹாஸ்டலில் இருக்கா நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரெண்டை அவனுக்கும் தெரியும். உங்கள் அம்மா கிட்ட பேசுது வேஸ்ட்டு சொல்லிட்டு வேகமாக வெளியே வரான். ஆரம் எங்கே போகிறேன்? இங்கே பாரு, சொல்கிறது கேளுடா. இந்த மேரேஜ் ஆகுற வரைக்கும் அவளை கூட்டிகிட்டு வராத. எதுக்கு சொல்கிறேன்னு உனக்கு புரியாது. நீங்கள் அதெல்லாம் நம்பவே மாட்டீங்க. அப்படி உங்கள் அம்மா கத்திட்டே இருக்காங்க. காதுலேயே வாங்கலை. அவன் கார் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டான். செம்ம கடுப்பாக வருது. யாரும் என்ன பேசுறது காது கூடவே கேட்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. எங்கே ஆரம்? நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கான். வெளியே நின்றுட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிறான். உங்கள் ஃப்ரெண்டோட அம்மா தான் வந்திருக்காங்க. ஆரம்ப பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு உங்களை இறக்கி விட வருவான். ஆரம் ஆண்டி வயனா எல்லாரும் மாடியில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே 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 ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏறுறான். எல்லாருமா அப்படி யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஏறிட்டே இருக்கான். செம்ம சவுண்டு, ஏதோ ஸ்கூலுக்குள்ளே வந்த மாதிரி அப்படி இருக்கு. அது இது நைட் டைமில் இவ்வளோ சத்தமா அப்படிங்கிற மாதிரி ஏறி வந்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. நீங்கள் இப்படி வீட்டிலேருந்து வெளில வந்துட்டீங்க. அது தெரிஞ்ச உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வேற எப்பவும் போல அந்த பையன் இருப்பான் இல்லையா, அவன் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்களுக்கு க்ளோஸுன்னு ஆரம்புக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட்லாம் ஏதோ கண்டுக்க மாட்டான். இப்போது நீங்கள் அவன் ஷோல்டரில் சாஞ்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி இருக்கீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளெல்லாம் கிஸ் பண்ணது, தென் நைட்டு உங்ககிட்ட பேசணும் சொல்லியிருப்பான் இல்லையா, அதுதான் ஓடுது. அங்கேருந்து மேலே வந்து நின்று பார்த்தா
ஒரே க்ரௌடு. இதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு பையன் ஷோல்டரில் படுத்துட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கீங்க. பார்த்த உடனே கடுப்பாயிட்டான். நிறைய பேர் அங்கங்க உட்காந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு ஆள் வந்து நிற்கும் போது எல்லாரும் திரும்பி ஆரம்ப தான் பார்க்குறாங்க. நீங்கள் தான் சாஞ்சிட்டு அழுதுட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு அப்படி இருக்கீங்க இல்லையா? ஆரம் வந்தது கவனிக்கல. ஏய் வயன், மாமா வந்துட்டாரு. புள்ளகாத்தா இவ்வளோ நேரம் என்ன சிரிக்க வைக்க என்னென்னமோ ட்ரை பண்ண. இப்படி சொன்னா நான் நம்பிடுவேண்ணா? ஏய் வயன், என்னடி பண்ற? டீப் வாய்ஸ் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. எழுந்து உட்காருங்க. ஓரம் நின்றுட்டு இருக்கான், முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். பட் நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை. உன்னை பார்த்த உடனே அவகிட்ட வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. ஓ மாதிரிப்பா இல்லையா? இப்படி பண்ணும்போது டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சா? இது கோவலாம் போன மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஹக் பண்ணிக்கிட்டான். லைட்டாக பென் பண்ணி என்னடி பண்ணுற என்ன சொல்லாமல் விட்டு விட்டு வெளில போகக்கூடாதுன்னு நான் இத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அம்மா அம்மா தான் ஹாஸ்டல் போ சொன்னாங்க. அம்மா தான் சொன்னாங்களா? நீயே போகிறந்தாண்டி ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டா? அம்மா அம்மா தான் அனுப்பி விட்டாங்க. மாமா கேட்ட உடனே சிரிக்கிறான். சரி ஒன்றும் இல்லை, சரி பப்பலாம். நான் வரல. ஏன்? இல்லை, அம்மா அடித்தாங்க, வந்து அகேன் அடிப்பாங்க. நான் வரல. அடிச்சாலாம்? நிமிந்து பார்த்து ஆமாம் தலையாட்டுறீங்க. என்னடி சொல்கிற? அடிச்சது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பண்ணியிருப்பாங்க இல்லையா? எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டீங்க. ஆல்ரெடி செம்ம கோவத்தில் இருப்பான். இப்போ இன்னும் கோவம் வந்துருச்சு. உங்களை அடித்தாங்க. கேட்ட உடனே ஹக் பண்ணிக்கிட்டு சரிவா வீட்டுக்கு போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பாய் சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் இருக்கலான்னு போகிறீங்க. அவன் அப்படியே தூக்கிக்கிட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் இருக்கும்போது நீ எதுக்கிட்டே இருக்கிற? போலமா? தலையை மட்டும் ஆட்டுங்க. அங்கிருந்து தூக்கிட்டே கீழே வரான். உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்குறா. எப்பவும் போல் ஆரம் உங்களை கேர் பண்ணுறான் போல் அப்படி திங்க் பண்ணிவிட்டு எதுவுமே கண்டுக்கல. ஆரம் எப்பவுமே அப்படி தான், அவ்வளோ கேரிங்க அவ்வளோ பார்த்துப்பான். அந்த மாதிரி தான் அப்படி திங்க் பண்ணிக்கிட்டா உங்களாவா காருக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு ட்ரைவ் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. ஹாலில் உங்கள் அம்மா இன்னுமே தூங்கலை. சோஃபாலே உட்காந்துட்ருக்காங்க. டைமு ஒரு 1 o'clock இல்லைன்னா 2 o'clock அப்படியே இருக்கும். மிட் நைட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆரம் பின்னாடி போயிட்டு மறைச்சி நிற்கிறீங்க. ஓகே பாய்.